வணக்கம் மெய்யன்பர்களே, திருவடி புகழ்ச்சி தொடர்ச்சி. அப்போ அந்த மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். இப்போ இந்திரியங்கள்லாம் தவத்தில் மெய்வாய் கண் மூக்கு செவி தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த இந்திரியங்கள் செயல்படாமல் இருக்கிறது அது ஒரு வெளி. அப்புறம் மனம் முதலிய அந்த கரணங்கள் அது ஒரு வெளி. அதாவது மனம் புத்தி சித்த அகங்காரம் அதுவும் செயல்படாமல் இருக்கணும். உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளி மேல் அரசு செய்தவங்க அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்திரியங்கள் செயல்படாமல் இருக்கிறது அது ஒரு வெளி. மனம் முதலிய கரணங்கள் செயல்படாமல் இருக்கிறது அது ஒரு வெளி. இவை ரெண்டும் செயல்படாத நிலையே வெளிக்குள் வெளிக்கடந்து இந்த ரெண்டுமே செயல்படாமல் இருக்கிறது அதுதான் சும்மா இருக்கிற சுகம், மோன நிலை, மௌன நிலை, தவத்தோட அனுபவ நிலை. அதை தான் பெருமான் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நீ அடுத்தடுத்து திருவடி புகழ்ச்சியோட வரியை பார்க்க ஆரம்பிக்கலாம். பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலையம். இனி இதற்குரிய அர்த்தங்களை பார்க்கலாம்.